இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. எம்ஜிஆர் 5 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர். விஜயகாந்த் 5 வருஷம் கழிச்சு தான் எதிர்க்கட்சி தலைவராரு. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துலேயே ஒரு முதலமைச்சர் ஆனது வந்து விஜய் மட்டும்தான். 2021ல ரஜினிகாந்த் அதை முயற்சி பண்ணார். ஒரு வெற்றிடம் இருக்கு, சிஸ்டம் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்ற போறேன்னு வந்தாரு. கடைசியில் அவர் அதை பேக் அடிச்சிட்டார். வந்தா கூட அந்த இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருப்பாருங்கிறது எனக்கு தெரியல. சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்புங்கிறது ஒரு கோடம்பாக்கம் டு செக்ரட்டரியேட்டுங்கிற அந்த ஒரு ரூட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை முதலில் போட்டது அண்ணா. எல்லாரும் எம்ஜிஆர்னு சொல்றாங்க. முதல்ல போட்டது அண்ணா தான் போறாரு. அண்ணா வந்து பேசிக்கா அண்ணா வந்து ஒரு ரைட்டர். சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுறாரு. அப்புறம் அண்ணா பதவி ஏற்று 2 வருஷத்துக்கு அண்ணா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சர் ஆறாரு. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வருது. எம்ஜிஆர் தனியா வர்றாரு. எம்ஜிஆர் 71ல கட்சி ஆரம்பிக்கிறார். 77ல முதலமைச்சர் ஆறாரு. அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனப்புறம் கூட ஒரு படத்தில் நடிச்சார். கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு 5 வருஷத்திலேயே வந்து எதிர்கட்சி தலைவரானவர் விஜயகாந்த். விஜயகாந்த் 2006ல கட்சி ஆரம்பிச்சு 2011ல எதிர்கட்சி தலைவராரு. ஆனா விஜய் வந்து 2024ல கட்சி ஆரம்பிச்சு 2024ல முதலமைச்சர் இல்ல. 96ல ரஜினிகாந்துக்கான முதலமைச்சர் வாய்ப்புங்கிறது வீடு தேடி போச்சு. வாசல் தேடி போய் கதவை தட்டிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு போச்சு. அப்ப ஜெயலலிதா ரஜினிகாந்த்ங்கிற ஒரு போட்டி உச்சகட்டமா போது அப்ப அந்த ஜெயலலிதா அவர்கள் மீது தமிழ்நாட்டில் பெரிய அதிருப்தி இருந்துச்சு. ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மேல காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சேர வேணாம், அதிமுக கூட சேர வேணாம், நம்ம தனியாக நிற்போம், திமுக கூட்டணி நிற்போம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக அதிமுகவுடைய கூட்டணிக்கு போறாங்க காங்கிரஸ். அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் வச்சிருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து ஈஸியா ஜெயிச்சு முதலமைச்சராக இருப்பாரு. கடைசியில் என்ன பண்ணார், ரஜினிகாந்த் வந்து நான் போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன், நான் இல்லை திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு. அதாவது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் வந்து மக்களோடும் ஆண்டவனோடு தான் கூட்டணி, எந்த கட்சிக்குமே நான் கூட்டணி கிடையாது, நான் தனிச்சு வர்றேன், ஒரு மாற்று சக்தின்னு சொல்றாரு. அவர் 8% தான் வாங்கினார். 8% விஜயகாந்த் வாங்கி ஒரே ஒரு தொகுதியில ஜெயிக்கிறார். 234 தொகுதியில் வேட்பாளரை போடுறாங்க. அவர் விருதாச்சலம் தொகுதியில மட்டும் ஜெயிக்கிறாங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் சுபேல் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ வந்து அரசியல் களமே வந்து ரொம்பவே ஒரு பரபரப்பா இருந்து இப்பதான் கொஞ்சம் காம் ஆயிருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ சினிமால இருந்து நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்துருக்காங்க. அந்த காலத்துல இருந்து சரி, இப்போ வரைக்குமே சரி, நிறைய பேர் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வந்துருக்காங்க. நிறைய பேரால வந்து சாதிக்க முடியல. இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்துல வந்து முதலமைச்சரா இப்போ உட்கார்ந்துருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து 2 கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து இப்போ முதலமைச்சர் ஆயிருக்காரு. நிறைய நடிகர்களால முடியாதது விஜய் அவர்களால முடிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கடந்து வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அன்னைக்கு அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதா வரைக்கும், அவங்க மறைகிற 2016 வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியலுக்குமான தொடர்புங்கிறது ஒரு கோடம்பாக்கம் டு செக்ரட்டரியேட்டுங்கிற அந்த ஒரு ரூட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை முதலில் போட்டது அண்ணா. எல்லாரும் எம்ஜிஆர்னு சொல்றாங்க. முதல்ல போட்டது அண்ணா தான் போறாரு. அண்ணா வந்து பேசிக்கா அண்ணா வந்து ஒரு ரைட்டர். சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுறாரு. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து கலைஞரும் சினிமாவுக்கு கதை வசனம் எழுதுறாரு. அப்போ வந்து உங்களுக்கு விஷுவல் மீடியா கிடையாது, வாய்ஸ் ஓவர் மீடியா தான். பேச்சு தான் அங்க, வசனங்கள் தான் அங்க எஃபெக்டா இருக்கும். அப்ப அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கருத்துக்களை, சித்தாந்தங்களை திரைப்படங்களின் வழியில கொண்டு போய் சேர்க்கிறார். நாடகத்தில் வழியா செய்யறார். பூக்காரி மாதிரியான நாடகங்களை நாடகம் போட்டு அதை கலை வடிவமாக்கி அதனோட வந்து தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தார். எம்ஜிஆர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா கலைஞர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்துறாரு. திருவாரூர்ல கையெழுத்து பத்திரிகைன்னா ஒரு புத்தகத்தை கையில எழுதி வச்சுக்கிடுவாங்க. அதை வந்து ஒரு இடத்துக்கு போய் படிப்பாங்க, இன்னொரு இடத்துக்கு வரும். அதை வந்து ஒரு சர்க்குலர் மாதிரி அந்த வாரத்துக்கான பத்திரிகையா நடத்துவாங்க. அதற்கு பிறகு அதை பிரிண்டிங் நடத்துறாரு. முரசொலிங்கிற பத்திரிகை அங்கேயே ஆரம்பிக்கிறார். அப்போ அவரும் ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து மாசம் 1 முறை போடுறாங்க, அப்புறம் மாசம் 2 முறை பத்திரிகையா போடுறாங்க. அந்த பத்திரிகையெல்லாம் கொண்டு வந்து போட்டு அவர் பத்திரிகையாளராக இருக்கிறார். அதுக்கு பிறகு வசனகர்த்தாவை மாறுறாரு. மாடர்ன் தியேட்டர்ஸ்ல மந்த்லி, அப்போ எல்லாம் என்னன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி தியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த தியேட்டரில் இப்போ ஏவி ஸ்டுடியோஸ் மாதிரி தியேட்டர்மாங்க. அதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதை இலாக்கான ஒரு டீமு, பாடலாசிரியர், இவங்களாம் மாச சம்பளத்துக்கு அங்கே இருப்பாங்க. ஒரு கதையாசிரியர் ஒரு இலாக்கா, பாடலாசிரியர் ஒரு இலாக்கா அப்படின்னு ஒரு இலாக்காவாக இருப்பாங்க. அதில் வந்து ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க.
இப்போ அந்த கம்பெனி ஒரு படம் எடுக்குதுன்னா இவங்க தான் அதுக்கு அந்த கதையிலாக்க ஒரு கதை எழுதுவாங்க. இப்படி தான் அன்றைக்கி காலகட்டங்களில் இருந்தது. நாடகம் ஷிஃப்ட் ஆகி சினிமா வந்த புதுசில் அப்போ அண்ணா வந்து என்ன பண்ணுறாரு, அண்ணாவும் படங்களுக்கு வசனம் எழுதுறாரு, நாடகங்களுக்கு எழுதுறாரு, நாடகம் போடுறாரு, கலைஞரும் போடுறாரு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து அரசியல் இயக்கமாக திமுக ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்க ஆட்கள் அப்படியே வர்றாங்க. அப்போ எம்ஜிஆரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் அப்போ வந்து சினிமாவுக்கு வந்து சினிமாவில் எம்ஜிஆர் பிரபலியமாயிட்டார். இப்போ அண்ணா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. அப்போ எம்ஜிஆரை வச்சு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரு. எம்ஜிஆரை வைத்து கூட்டத்தை சேர்த்துட்டு அண்ணா ஏறி தன்னுடைய கருத்து சொல்றாரு. இப்படி தான் வந்து கொண்டு போனாங்க. அப்போ இருந்தே எம்ஜிஆர் சினிமாவுக்கும் அதுக்கு ஒரு பாலமாக இருக்கு. அப்புறம் அண்ணா பதவி ஏற்று 2 வருஷத்துக்கு அண்ணா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராகிறாரு. கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை வருது. எம்ஜிஆர் தனியாக வர்றாரு. எம்ஜிஆர் 71 கட்சி ஆரம்பிக்கிறார், 77 முதலமைச்சராகிறாரு. அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு கூட ஒரு படத்தில் நடிச்சார். அப்போ சினிமாவுக்கான தொடர்புங்கிறது அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் தெரியும் நமக்கு 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து ஒரு பெரிய ஒரு சாதனையை பட்டினார். அப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பல பேரும் அந்த சினிமாவை ஃபுல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் திமுகவில் இருந்தார், திமுகவில் இலக்கிய பொது செய்து நிறைய பதவிகள் இருந்தார். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பாக்யராஜ் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது பெருசாக பண்ண முடியல. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு 2006 தேர்தலில் தான் விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பித்து சினிமாவிலேருந்து வந்தவர். கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு 5 வருஷத்துலேயே வந்து எதிர்கட்சி தலைவரானவர் விஜயகாந்த். அதாவது எப்படின்னா, எம்ஜிஆர் 71 கட்சி ஆரம்பிச்சு 77 முதலமைச்சர். விஜயகாந்த் 2006 கட்சி ஆரம்பிச்சு 2011 எதிர்கட்சி தலைவராக. ஆனா விஜய் வந்து 2024 கட்சி ஆரம்பிச்சு 2024 முதலமைச்சராக. அப்ப இந்த சாதனைன்னு பாக்குறப்ப எம்ஜிஆரோட சாதனையை விட விஜய் பீட் பண்றாரு. எம்ஜிஆர் 5 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சராரு. விஜயகாந்த் 5 வருஷம் கழிச்சு தான் எதிர்கட்சி தலைவராரு. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துலேயே ஒரு முதலமைச்சர் ஆனது வந்து விஜய் மட்டும்தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆரை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு, ஜெயலலிதா அவர்களை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அப்போ இந்த தலைவர்கள்லாம் மறைந்ததுக்கு பிறகு 2016 பிறகு 2016 2026 அந்த 10 வருஷம்ங்கிறது ஒரு அரசியலில் வந்து ஒரு கவர்ச்சிகரமான வசீகரமான ஒரு தலைமை அங்கே இல்லாமே இருக்கு. ஒரு அவங்கள பார்க்கறதுக்கான கூட்டம், அவங்க பேச்சை கேட்கறதுக்கான கூட்டம் அப்படின்னு மக்கள் தன்னிச்சையாக அரசியல் பக்கம் வர்றது ட்ரையாவே இருந்துச்சு. அதை வந்து விஜய் சரியாக பயன்படுத்தார். 2021 ரஜினிகாந்த் அதை முயற்சி பண்ணார். ஒரு வெற்றிடம் இருக்கு, சிஸ்டம் சரியில்லை, எல்லாத்தையும் மாற்ற போறேன்னு வந்தாரு. கடைசியில் அவர் அதை பேக் அடிச்சிட்டார். வந்தா கூட அந்த இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருப்பாருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த நேரத்துல வந்து இந்த 2016 பிறகு 26 காலகட்டங்கள்ல விஜய் கரெக்டா வர்றாரு. விஜய்க்கான வந்து ஒரு ஃபேன் பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதோட சேர்த்து இந்த கேப்பும் வந்து அவரை ஃபுல்லப் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சர் ஆக்கிருச்சு. இது வந்து ஒரு பெரிய சாதனை தான், நம்ம வந்து மறுக்கவே முடியாது. எம்ஜிஆர் பண்ண சாதனையை விட ஒரு பெரிய சாதனை தான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு எதிர்கட்சி தலைவராரு. விஜய் 2 வருஷத்துல முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படிங்கிறது அது ஒரு சினிமா கவர்ச்சி தமிழ்நாட்டில் ஒன்றும் இருக்கு. சினிமா ஒரு பேஸ் ஒன்றும் அரசியலுக்கும் சினிமாவுக்குமான தொடர்பு பந்தம் இருந்துகிட்டே இருக்கு, ஒன்றும் அது அறுபட்டு போகல அப்படிங்கிறது தான் இந்த காட்டுது. ஓகே சார், அதே மாதிரி வந்து இப்போ மக்கள் கிட்ட வந்து கொள்கை கோட்பாடுகள் இதை தாண்டி வந்து இந்த சினிமா மோகம் தான் வந்து அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து இப்போ நீங்களே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வெற்றிடம் இருந்துச்சு, அந்த வசீகரத்தை தேடி மக்கள் போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக வந்து மக்கள் வந்து நமக்கு யாரு வந்து அடுத்தது நல்லது செய்வாங்க இதெல்லாம் பார்க்காம ஒரு வசீகரமான ஒரு சினிமா மோகம் தான் அதிகமா இருக்கா? இல்ல, அது ஒரு காரணமாக இருந்தாலும் ஒரு இந்த ஆளுன்ற கட்சிகள் மீது ஒரு வெறுப்புல இருக்காங்க. ஆமா, அதாவது 2 கட்சிகள் மேலேயும் ஒரு தலைமுறை, நான் சொல்றது ஒரு ஜெனரேஷன், 18ல இருந்து ஒரு 25-40 வரைக்கும், ஜென்சி மட்டும் கிடையாது, 2K கிட்ஸும் சேர்த்து சொல்றேன். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 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 18ல இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சமீப கால அரசியல், நடப்பு கால அரசியல், அவர் திட்டுறது, அவர் இங்கே திட்டுறது, அந்த மாதிரியான ஒரு அரசியல் அவங்க வந்து ஒரு போர் அடிச்சிருச்சு. ஒரு பழைய ஸ்டீரியோடைப் டைப்பான அடுக்குமொழி வசனங்கள், பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி புள்ளி விவர கணக்குகள், பழைய வரலாறுகள், இதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் கொண்டு போய் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணியிருந்தாலும் கூட அதை அவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கல. போன ஆட்சி காலத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 50 வருஷத்தில் தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக தான் இருக்குது, மாற்ற கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய சாதனைகளை, வளர்ச்சிகளை, திட்டங்களை ஒரு தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கல.
அது அவர்களுக்கு ஒரு சோர்வு கொடுத்துருச்சு. அப்போ ஒரு வேகமாக ஒரு சினிமா கவர்ச்சியோட ஒருத்தர் உள்ள வர்றப்ப என்னன்னா அப்படியே மொத்தமா இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதுதான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றிக்கான காரணமா நான் பாக்குறேன். ஓகே சார், அதே மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அந்த டைம்ல வந்து அரசியலுக்கு வந்திருந்தேன்னா எனக்கு இருந்த ஃபேன் பேஸ்க்கு வந்து கண்டிப்பா நான் முதலமைச்சர் ஆயிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. உண்மையாவே அந்த டைம்ல வந்து அவர் எலெக்ஷன்ல கலந்துகிட்டு இருந்தா அவர் உண்மையா சிஎம் ஆகியிருப்பாரு. 96ல ரஜினிகாந்துக்கான முதலமைச்சர் வாய்ப்புங்கிறது வீடு தேடி போச்சு. ஓகே, வாசல் தேடி போய் கதவை தட்டிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு வாய்ப்பு போச்சு. அப்ப என்னன்னா 91 96 ஜெயலலிதா அம்மையார் அவருடைய முதல் ஆட்சி காலம். அதுல கடுமையான மக்கள் வந்து அதிருப்தி அடைகிறாங்க. அப்ப ரஜினிகாந்த் ஜெயலலிதா அவர்களுக்குமான ஒரு போட்டி ஒன்று போகுது. அப்பதான் வந்து ஆரம்பீரப்பன மேடையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் ஆகி போச்சுன்னு சொன்னார். அதனால அடுத்த நாள் காலையில் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. பாஷா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நடந்த சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. அப்ப ஜெயலலிதா ரஜினிகாந்த்ங்கிற ஒரு போட்டி உச்சகட்டமா போது. அப்ப அந்த ஜெயலலிதா அவர்கள் மீது தமிழ்நாட்டில் பெரிய அதிருப்தி இருந்துச்சு. ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி மேல காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க சேர வேணாம், அதிமுக கூட சேர வேணாம், நம்ம தனியா நிற்போம், திமுக கூட்டணி நிற்போம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனியாக அதிமுகவுடைய கூட்டணிக்கு போறாங்க காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் தலைவராக இருந்த ஐயா மூப்பனார் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்றாருன்னா, திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாங்க, மூப்பனார், கலைஞர், சோ இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா, ரஜினியை முதலமைச்சர் ஆகிறோன்றாங்க. ரஜினிகாந்த் முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு நாள் அந்த 96 காலகட்டத்துங்களில் ஒரு இரவு வேளையில 3 பேரும் போய் சந்திக்கிறாங்க. வெளியில வந்து ரஜினி என்ன சொல்ல போறார், ரஜினி சொன்னதை அன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் காலில் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் ஈஸியா ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா 96ல ஆளுங்கட்சிக்கு மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்தது. அப்படிங்கும்போது அந்த தேர்தலில் ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க. 2 தொகுதியில போட்டி போடுறாங்க. காங்கேயமும் பர்கூர்லையும் போட்டி போட்டு 2 தொகுதியிலையும் தோத்து போறாங்க. அவ்வளோ ஒரு அது எதிர்ப்பலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் வச்சிருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து ஈஸியா ஜெயிச்சு முதலமைச்சராக இருப்பாரு. கடைசியில் என்ன பண்ணார், ரஜினிகாந்த் வந்து நான் போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன், நான் இல்லை திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கொடுத்தார். அதாவது மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆணவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ முதலமைச்சர் வாய்ப்புங்கிறது ரஜினிகாந்துக்கு அப்போ தானா வந்துச்சு. ஆனால் அதை வந்து அப்போ எடுத்தார். அதுக்கு 2021 வந்தார், திருப்பி கம்பேக்காக வந்தார். ஆனால் அன்னைக்கு சூழல் சரியில்லை. அன்னைக்கு ரஜினிகாந்த் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன்னா அன்னைக்கு வந்து அவருடைய ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு வந்தார், சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னார். அவருக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நினைச்சாங்க. அந்த 2021 ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா அந்த வெற்றி 96ல் கிடைச்ச வெற்றி கிடைச்சிருக்காரு. ஆனால் 96ல் அவருக்கான வாய்ப்புங்கிறது வந்து ஈஸியா கிடைச்சது. அதை அவர் வேணான்னு சொல்லி தான் விட்டார். அது ஓகே சார். அதே மாதிரி இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய வரிசையில வந்து நம்ம அடுத்ததா பேச போறது வந்து இப்போ விஜயகாந்த் அவர்கள், தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து அவருக்குமே வந்து அந்த டைம்ல நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. அவருடைய ஆக்ஷன் மூவிஸ்க்காகவே நிறைய மக்கள் வந்து அவரை ஒரு பெரிய ரொம்பவே கொண்டாடிட்டு இருந்தாங்க. சோ அவர் வந்து அரசியல்ல சஸ்டெயின் ஆகாததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் பார்க்கல. அவர் வந்து தன் மன்றத்தை ஒரு கட்சி மாதிரி நடத்திக்கிட்டார். கடந்த ஒரு 15 வருஷமா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த படிக்க முடியாதவர்கள், வயதானவர்களுக்கான உதவிங்கிறது கடந்த ஒரு 10 வருஷமா விஜயகாந்த் மன்றத்திலிருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மன்றத்திலிருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் சென்னையில் இருக்கிறப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, சண்டே ஆச்சுன்னா தமிழ்நாட்டிலேருந்து ரசிகர்கள் வருவாங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் வருவாங்க. அவங்களுக்கு கூட எல்லாத்தையும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோட்டோ எடுப்பார். வர்றவங்களுக்கு உதவி, சாப்பாடுன்னு அந்த ஒரு மன்றத்தை ஒரு அரசியல் கட்சி மாதிரி நடத்தியிருந்தார். அது அப்படியே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. தமிழ்நாட்டில் வந்து மக்களோடும் ஆண்டவனோடு தான் கூட்டணி, எந்த கட்சிக்குமே நான் கூட்டணி கிடையாது, நான் தனிச்சு வர்றேன், ஒரு மாற்று சக்தின்னு சொல்றாரு. அவர் 8% தான் வாங்கினார். 8% விஜயகாந்த் வாங்கி ஒரே ஒரு தொகுதியில ஜெயிக்கிறார். 234 தொகுதியில் வேட்பாளரை போடுறாங்க. அவர் விருதாச்சலம் தொகுதியில மட்டும் ஜெயிக்கிறாங்க. அதோட அவர் டிராவல் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா ஒரு அடுத்த 2011 எலெக்ஷன்ல விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிருப்பார். அவர் விஜயகாந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, கூட்டணிக்கு போயிட்டார். அதாவது 2 கட்சிக்கு மாற்று தான் நானுன்னு வர்றாரு. மக்களோடும் ஆண்டவனோடும் தான் கூட்டணி, 2 கட்சிகளுக்கு மாற்றா நான் ஒரு அரசியல் பண்றேன்னு வர்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, 5 வருஷத்திலேயே தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு கூட்டணிக்கு போயிட்டார். அதிமுக கூட்டணிக்கு போய் அந்த கட்சியில சேர்ந்து எதிர்கட்சி தலைவராரு. எதிர்கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா,
முதல் சட்டமன்ற கூட்டத்தில் 2வது சட்டமன்ற கூட்டத்திலே ஜெயலலிதா அவருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோடனே என்ன ஆச்சுன்னா அந்த கட்சி அதிமுக வந்து உடைக்குது. அங்கே இருக்க பல எம்எல்ஏகள் இங்கே ஆதரவு வர்றாங்க அப்படின்னு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக பலையினமாது. அதுக்கு 2016 என்ன பண்ணுறாருன்னா மக்கள் நல ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. தேமுதிக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு அமைக்கிறாங்க. அந்த தேர்தலையுமே பெருசாக அவங்களால வெற்றி பெற முடியல, விஜயகாந்தே ஜெயிக்க முடியல. இப்படி முதல்ல அவர் ஆரம்பிச்சது என்னன்னா 2 கட்சிக்கு மாட்டுன்னு வந்தார். அதுல முதல்ல அவங்க ஸ்லிப்பாரார் 11 அடுத்த 5 வருஷத்துலேயே கூட்டணி வைக்கிறார். அந்த அவருடைய நிலைப்பாட்டில் அந்த மாற்றம் தான் அவருக்கு ஒரு பெரிய சர்க்கிளை கொண்டு போயிருச்சு. அவர் அந்த 5 வருஷம் தாக்கு பிடிச்சி 2011 தனியா நின்று இருந்தாரு விஜயகாந்த் அன்னைக்கு முதலமைச்சர். 2 கட்சியும் தூக்கிட்டு விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகியிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவர் காம்ப்ரமைஸ் ஆனதன் விளைவு தான் அப்படியே அந்த இவரும் ஒரு 10ஓட 11 ஒரு அரசியல் கட்சிப்பா, இவர் ஒரு மாற்று அரசியல் இல்லைன்னு ஒரு இதாயிடுச்சு. இப்ப இன்னைக்குமே விஜய் யாராவது சில கட்சிகளோட கூட்டணி போட்டிருந்தாருன்னா இவ்வளவு பெரிய வெற்றி பெற்று போறாங்கிறது தெரியல. அப்ப இவர் மாற்றுன்னு வந்தாரு, யாரோடையும் கூட்டணி இல்லை, என்ன செய்ய போறாருன்னு தெரியலங்கிறதுனால அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு. இதே விஜயகாந்த் அன்னைக்கு நின்றுதாருன்னா அவரும் அன்னைக்கு வாய்ப்பை பெற்றிருப்பாரு, அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டார். ஓகே சார், நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து சினிமாவை வந்து ஒரு பாலமா வந்து பாக்குறாங்க. ஸோ வந்து இப்ப நிறைய பேர் வந்து இது மாதிரி சினிமால இருந்துதான் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துலயும் இருக்காங்க. இதை பார்த்து இப்ப வர யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம அரசியலுக்கு போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் சினிமாக்கு போகணும் இப்படின்னு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்களா? இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது சினிமா மட்டும் கிடையாது, இன்னைக்கு சோசியல் மீடியாவும் பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 2-3 எம்எல்ஏக்கள்லாம் பார்க்குற சோசியல் மீடியா தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம், ஒரு புகழ் வெளிச்சம் ஒரு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சினிமாங்கிறது வந்து காலகாலமா இருக்கிற விஷயம் தான். இன்னைக்கு விஜய் வந்து கடந்த 15 வருஷமா தன்னை வந்து சினிமாவிலே ஒரு போராளியாக கட்டமைச்சுட்டே இருந்தாங்க. சைலண்டா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு அநீதிக்கு எதிராக பொங்கி எழக்கூடியவர், அநீதியை தட்டி கேட்கக்கூடியவர், அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டே இருந்தாங்க. விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு துள்ளாத மனம் துள்ளும் அந்த படத்திலிருந்து தன்னை வந்து ஒரு லவபிள் பாயா, ஒரு கமர்ஷியல் படம் பண்ற ஹீரோவாவை விட்டுட்டார். வெரைட்டி படம் பண்ற ஹீரோ விட்டுட்டு அப்படியே திருமலை படத்துல தான் அவர் வந்து தன்னை வந்து ஒரு ட்ராக்கை மாத்தார். எப்பயுமே வந்து ஆக்ஷன் ஹீரோ தான் அரசியல் கெடுபடும். அநீதியை தட்டி கேட்கக்கூடியவர், பொங்கி எழக்கூடியவர், அதிகார வர்க்கத்தை ஆட்டி படைக்கக்கூடியவங்கிற காட்சி தான் மனசுல ஃபிக்ஸ் ஆகும். எம்ஜிஆர் ஃபார்முலா தான் அது. எம்ஜிஆர் அப்படிதான் பண்ணாரு. பெரிய பண்ணையாரா இருப்பாரு, ஜமீன்தாரா இருப்பாரு, இவர் சாமானியனா இருப்பாரு, அவர் எம்ஜிஆர் வீழ்த்துவாரு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஏழை எளியவன் பங்காளனா இருப்பாரு, பெண்களினுடைய பாதுகாவலனா இருப்பாருங்கிற விஷயத்த பண்ணுவாங்க. அந்த விஜய்க்கு அந்த ட்ராக்கை வந்து கடைசியில ஒரு 10 வருஷம் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா சர்க்கார் தெரின்னு வரிசையா வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு ஜனநாயகனாகவே அவர் அப்படியே கட்டமைச்சுக்கிட்டே வந்தாங்க. அது அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே சினிமா ஆடியன்ஸ் வந்து அப்படியே இங்கே அரசியலுக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா ஏறக்குறைய இதே ட்ராக்கு தான். இனி அடுத்து ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முயற்சி பண்றாருன்னா இந்த ட்ராக்கை தான் பிடிச்சி போவாங்க. ஓகே சார், இப்போ வந்து இந்த சைக்கிள் வந்து தொடரும் அப்படின்ற சொல்றீங்க. ஏன்னா வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி, இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து அடுத்த எம்ஜிஆர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா அதே மாதிரி யாராச்சும் வந்தாங்கன்னா அடுத்த விஜய். ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே தொடரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் அந்த விஜயகாந்தோட அந்த செயின் லிங்க் கட் ஆயிரும்னு நினைச்சோம். ஓகே, சினிமாவில இருந்து அப்படி ஒருத்தர் வர முடியாது அப்படின்னு. பட் அது வந்துட்டார். இனி என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாது. இன்னமும் இதே சினிமா முகத்தில் மக்கள் இருப்பாங்களா? இதே என்ன விஜய்க்கு இன்னைக்கு போட்ட இது வந்து கடந்த 15 வருஷத்துல போட்டது. ஒரே நாள்ல விஜய் வந்து உருவாகல. ஒரே ஒரு கோட்லயோ ஒரு லியோலயோ பார்த்து வரல. 15 வருஷமா விஜய் வந்து அவருடைய அப்பா சந்திரசேகர் SSC வந்து புலம் போட்டு வளர்த்து உருவாக்கி இருக்கிறார். அப்ப அதை வந்து இன்னொரு 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் இதே மாதிரி வளர்ந்து வர்றாரா? அன்னைக்கு காலகட்டம் சினிமாங்கிற ஒரு மீடியா மேல் இவ்வளவு ஈர்ப்பு இருக்குமாங்கிறது தெரியாது. ஓகே சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி ஆட்சி நடத்துறாருன்றத பொறுத்து தான் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகுமா இல்ல பிரேக் ஆகுமான்றதுல இருக்கா? ஆமா, கண்டிப்பாக அவருக்கே இருக்கு. இப்போ புதுசா வந்திருக்கிறாரு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட வந்திருக்கிறாரு. அவருடைய ஆட்சியின் மீது எப்படி நம்பிக்கை இருக்கா, இது குறைகள் இருக்கா, குற்றம் இருக்கா அப்படின்னு அந்த இவருடைய ரிசல்ட் தான் அடுத்தவங்களுக்கு. ஆனா இது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கிளப்பி விட்டுருச்சு. அது சினிமா மட்டும் கிடையாது, இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆசை வந்துருச்சுல. நம்ம வந்து போனால் எம்எல்ஏ ஆயிரலாம், MP ஆயிரலாம், அரசியல்வாதி ஆயிரலாம், CM ஆயிரலாம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிற ஒரு நம்பிக்கையே ஒரு பிளாட்ஃபார்ம் விஜய் போட்டு விட்டுருக்காரு. இனி அதில் புதியவர்கள் நிறைய வரவு இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் அளிச்சதுக்கு ரொம்பவே நன்றி சார்.